நியூஸ் 18 இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் போற்ற வகையிலே விருதுகள் கொடுக்குறாங்க. அன்றைய நாளிலே அரசன் புலவர்களுக்கு விருது கொடுப்பான். நல்லா பாடி பிடிச்ச உடனே அவருக்கு பரிசு மாதிரி விருது கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் போன உடனே உங்களை மாதிரி உலக அழகிகளுக்கு மகுடம் தாட்டணும் அப்படின்ட்டு எல்லா இதுலேயும் பண்ணிட்டு இருந்தாங்க. த்ரூ அவுட் த வேர்ல்டு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ நீங்கள் கலைகளுக்காக விருது கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி எடுத்து யாரும் சிறந்தவர் அப்படின்னு நல்ல வகையில் தேர்ந்தெடுத்து கொடுக்கறது பாராட்டத்தக்கது. அதுபோல் உங்களுக்கும் விரைவில் பெருக வாழ்த்துகிறேன். பல்வேறு துறை சார்ந்த ஆளுமைகளுக்கு கொடுத்தாங்க. எப்படி இருக்கு சார் இந்த தருணம்? எப்படி இருக்கு நிஜமா? அதாவது எப்போதுமே வாழ்க்கையில் மனிதனுக்கு வேண்டியது மன நிம்மதி, மகிழ்ச்சி. அதுவும் மற்றவர்கள் புகழ் பெறுவதை பார்க்கும்போது பெருகிற மகிழ்ச்சி இருக்க, அது தன் மகிழ்ச்சியோட சிறந்த மகிழ்ச்சி. அதனால் மற்றவர்களுக்கு பரவாயில்லப்பா, யூஆர் ரெகனைஸ்ட். ரெண்டாவது என்னென்னா, அவனுக்கு ரெகனைஸ் பண்ணும்போது பார்த்துட்டு என்னப்பாண்ணா நமக்கும் இது போல் விருது கிடைக்கணும், நம்ம உழைக்கணும்னு ஒரு பாருங்க. அதுதான் முக்கியம். அந்த வித்து ஊர்ந்து பாருங்க வரக்கூடிய இளைஞர்கள் மனதில். இப்போ நீங்கள் நினைக்கலாம், பாரு அவள்கிட்டலாம் கொடுக்குறாங்க, நான் கம்பேராக இருக்கிறேன், எனக்கு நான் என்ன பண்ணணும்? அப்போ அதுக்கு ஒரு தனி வழி தானே பிறக்குது, புதிய சிந்தனை பிறக்குது. சிந்தனை மூலமாக நிச்சயமாக அது பேர் கிடைக்க கொடுக்குது. தேங்க்யூ.